மன நிம்மதியா இருக்கு. எனக்கு இது எழுத ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எனக்கு நிறைய தெளிவு கிடைச்சிருக்கு இந்த நம்பர்னாலன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சிலருக்கு நீங்க சொல்ற மாதிரி நடக்கல அப்படின்னும் கம்ப்ளைண்ட் ஆகவும் அதை சொல்லியிருக்காங்க. அவங்களுக்காக தான் இந்த சிறப்பான ஒரு ஏஞ்சல் நம்பர். ஏஞ்சல் நம்பர் 1. எண்ணம்ல மாற்றம் வந்தா அடுத்தடுத்து நீங்க நினைக்கிற விஷயங்கள் மாற்றங்கள் உங்களால கொண்டு வர முடியும். சரி, எண்ணம்ல மாற்றம் கொண்டு வரதுக்கு உல்ஃப் மேஜிக் பிகின் நவ் அப்படின்னு சொல்லிட்டு அதோட சேர்த்து இந்த முதல்ல சின்னதா ஒரு ஆசையை எடுத்து ட்ரை பண்ணுங்க. அப்பதான் அடுத்தது உங்களுக்கு நம்பிக்கை வரும். கிரீன் கலர் பென், பச்சை கலர் பென் எடுத்து ஒரு சர்க்கிள், ஒரு சின்னதா ஒரு சர்க்கிள் வரைஞ்சிட்டு அதுல முதல்ல எழுத வேண்டியது இந்த விஷயத்தில் நீங்க எழுதும் போது எந்த கண்ட்ரிக்கு உங்களுக்கு விசா அப்ளை பண்ணியிருக்கீங்க, எங்கிருந்து உங்களுக்கு விசா வரணும் அப்படிங்கிறத ஸ்பெசிஃபிக்கா அதுல எழுதணும். அந்த விஷ் சர்க்கிள் நம்ம போட்டோம் இல்லையா, இப்போ அதுல தெளிவா எழுதணும். எனக்கு இந்த நாள்ல எனக்கு இந்த விசா வந்துடுச்சு அப்படின்னு பிரசன்ட் டென்ஸ்ல வந்துடுச்சுன்னு தான் எழுதணும். வரும் அப்படின்னு எழுதுறதை விட இப்படி எழுதியிருக்கீங்க, இந்த விஷ் சர்க்கிள் எழுதியிருக்கோம் இல்லையா, இன்ஃபினிட்டி உங்களோட அந்த ஏஞ்சல் நம்பர் 1176, அடுத்தது உங்களோட ஆசை எழுதியிருக்கீங்கல்ல, அதை நீங்க உங்க சைடு இப்படி திருப்பி வச்சு உங்க சைடு இப்படி ஃபோல்டு பண்ணணும். ஓகேயா, இப்படி நீங்க மடிக்கணும். இந்த மடிக்கும் போது 3 முறை ஃபோல்ட் ஆகணும். காஸ்மோ வியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில டாரட் கார்டு ரீடர், ஹீலர் ரேகா தியாகராஜன் நம்ம கூட இணைந்திருக்காங்க. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம். நற்பவி யோகிராம் சுரத்குமார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம், நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப சிறப்பா இருக்கேம்மா, தேங்க்யூ. ஓகே, ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து நேர்கள் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு பதிவுன்னு சொல்லலாம். உங்களுடைய பதிவு அப்படின்னாலே நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணி வந்து பார்க்குறாங்க. இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயங்கள் பற்றி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நிகழ்ச்சியில் வந்து நிறைய பேர் நிறைய விஷயங்களை வந்து நம்ம சொல்லக்கூடிய மேனிஃபெஸ்ட் டெக்னிக் வந்து பண்ணுறாங்க. ஆனால் நிறைய பேருக்கு வந்து அது சக்ஸஸ் ஆகுறது இல்லை ஒரு சிலவங்க வந்து லாங் டேர்மாக நாங்கள் இந்த விஷயத்த பண்ணணுமா, இப்போ 48 நாள்லாம் எழுத சொல்கிறோம் அப்படின்னா 48 நாளும் நாங்கள் எழுதணுமா, இல்லை 7 நாளும் தொடர்ந்து எழுதணுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இப்போ இன்ஸ்டண்டா எங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கணும், இமீடியட்டா நடக்கணும், உடனடியே எங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா அதுக்கு ஏதாவது மேனிஃபெஸ்டேஷன் இருந்தா எங்களுக்காக சொல்லுங்கம்மா. நிச்சயமா சொல்லிடலாம். ரொம்ப சந்தோஷம். நிறைய பேர் வந்து வீடியோஸை தேடி பார்க்குறீங்க, இந்த வீடியோக்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சி, கேட்கவே சந்தோஷமா இருக்கு. உண்மைதான். இது நிறைய பேர் வந்து மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறத செய்யும் போதே வந்துட்டு ஒரு கொஸ்டின் மார்க்கோட இது நடக்குமா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கும் போதே அங்கே என்ன ஆகுது, அந்த எனர்ஜி வந்து டிஸ்டர்ப் ஆகுது. அதனால வந்துட்டு அவங்களுக்கு தடைகள் தானாகவே அந்த மேனிஃபெஸ்டேஷன்ல வருது. சரி, அதிரடியா எனக்கு வேணும், ஒரு மாற்றம் வேணும், இதனால் வரைக்கும் நான் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கேன் ஒரு விஷயத்துல அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும்ல, அதை யோசிச்சுட்டு தான் இவங்க இந்த மேனிஃபெஸ்டேஷன் இன்னைக்கு செய்ய போறாங்க இந்த வீடியோ பார்த்துட்டு. அதற்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் கமெண்ட் செக்ஷன்ல மாற்றம் அப்படின்னு டைப் பண்ணுங்க. மாற்றம் ஒன்றே மாறாதது இல்லையா, அதனால அதிரடி மாற்றம் என் வாழ்க்கையில தேவை அப்படிங்கும்போது இந்த ஏஞ்சல் நம்பரோட சேர்த்து இந்த மேனிஃபெஸ்டேஷன் செய்யணும். சரி, இது லாங் டேர்ம் கோலுக்கு யூஸ் பண்ணலாமா, இல்ல ஷார்ட்டா சிம்பிளா இப்போ இம்மீடியட்டா நடக்கிறதுக்காக நான் செய்யலாமா அப்படின்னா 2 விஷயத்துக்காகவும் செய்யலாம். இதுல ஏஞ்சல் நம்பர் எதுக்காக பயன்படுத்தணும் இந்த மேனிஃபெஸ்டேஷன்ல, நான் எப்பவும் சொல்றதுதான், எண்கள் வந்து உங்கள் எண்ணங்களை மாற்றும். அது எப்படி மாற்றும்? அது வந்து எண் கணிதம் படித்தவர்களுக்கு நிச்சயமா தெரியும். நம்பர்ஸ் பிளேஸ் மேஜிக் இன் லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளோ பெரிய சயின்டிஸ்டாக இருந்தாலும் சரி, எவ்வளோ நீங்க படிச்சுட்டே இருக்கீங்க அப்படின்னாலும் கூட சரி, இந்த நம்பர்ஸ் எவ்வளோ நம்ம வாழ்க்கையில முக்கியம் அப்படிங்கிறது நிச்சயமா தெரியும். அதனாலதான் இதை ஏஞ்சல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்றதை விட மிராக்கிளான சில நம்பர்ஸ் இருக்கு. வாழ்க்கையில நிறைய டெஸ்ட் பண்ணி ட்ரை பண்ண விஷயங்கள் நம்ம ஏற்கனவே நம்ம சேனல்ல 19751 பயன்படுத்தி நிறைய பேர் பயனடைஞ்சிருக்காங்க. அதுல முக்கியமா சொல்லணும்னா அவங்க கேட்ட விஷயங்கள் நடக்கிறத அடுத்தது, ஆனா மன நிம்மதியா இருக்கு. எனக்கு இது எழுத ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எனக்கு நிறைய தெளிவு கிடைச்சிருக்கு இந்த நம்பர்னாலன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சிலருக்கு நீங்க சொல்ற மாதிரி நடக்கல அப்படின்னும் கம்ப்ளைண்ட் ஆகவும் அதை சொல்லியிருக்காங்க. அவங்களுக்காக தான் இந்த
சிறப்பான ஒரு ஏஞ்சல் நம்பர். ஏஞ்சல் நம்பர் 1176. சரி, இந்த ஏஞ்சல் நம்பரை எழுதினா குறிப்பா ஏதாவது எனக்கு ஆக்டிவேட் ஆகுமா அப்படின்னா, எஸ், குரு ஆக்டிவேஷன் நடக்கும். குரு அப்படின்னா எல்லோ கலர், அழகா எல்லோ கலர் சாரி போட்டிருக்காங்க இன்னைக்கு சரண்யா. ஸோ எல்லோ கலர் வந்து குருவோட கலர். இந்த நம்பர் எழுதும் போது குரு ஆக்டிவேஷன் நடக்கும். சரி, குரு ஆக்டிவேஷன் ஆனா இம்மீடியட்டா எனக்கு எல்லாமே நல்லது நடக்குமா? நடக்கும் அப்படிங்கிற எண்ணத்தை ஃபர்ஸ்ட் கொண்டு வாங்க. கொண்டு வரும்போதே அது உங்க வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வரும். ஓகே, நீங்க சொன்ன ஏஞ்சல் நம்பர் 1176. ஸோ இந்த 1176 ஏஞ்சல் நம்பரை நம்முடைய உடனடி தேவைக்காக நம்ம எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம், எப்படி இதை மேனிஃபெஸ்ட் பண்ணலாம் மேடம்? நிச்சயமா, உடனடி அப்படின்னு சொல்லும்போது எனக்கு இப்போ ஒரு சுவிட்ச் வேர்டும் ஞாபகம் வருது. இதோட சேர்த்து சொல்லுங்க, உல்ஃப் மேஜிக் பிகின் நவ். இதுவும் நம்ம சேனல்ல நான் சொல்லியிருந்தேன். நிறைய பேர் இதை ட்ரை பண்ணி நிறைய ரிசல்ட் எடுத்திருக்கீங்க. இமீடியட்டா ஒரு மாற்றம், எண்ணம்ல மாற்றம் வரணும். ஓகே, எப்பவுமே ஃபர்ஸ்ட் எண்ணம்ல மாற்றம் வந்தா அடுத்தடுத்து நீங்க நினைக்கிற விஷயங்கள், மாற்றங்கள் உங்களால கொண்டு வர முடியும். சரி, எண்ணம்ல மாற்றம் கொண்டு வரதுக்கு உல்ஃப் மேஜிக் பிகின் நவ் அப்படின்னு சொல்லிட்டு அதோட சேர்த்து இந்த 1176 இந்த ஏஞ்சல் நம்பரையும் சொல்லுங்க. அப்போ எவ்வளோ டைம் சொல்லலாம் அப்படிங்கறத அடுத்தது ஒரு கேள்வி வரும். 33 டைம்ஸ், 33 டைம் வந்து இதை வந்து நீங்க ரிப்பீட்டடா சொல்லுங்க. கண்களை மூடி உட்கார்ந்து சொல்லணுமா? தாராளமாக சொல்லலாம். முத்திரை, உங்களுக்கு எந்த முத்திரை உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமோ அதை யூஸ் பண்ணி நீங்க இந்த பர்டிகுலர் சுவிட்ச் வேர்டையும் சேர்த்து 1176ஐயும் சேர்த்து நீங்க சொல்லும் போது அப்போ உங்களுக்கு இமீடியட்டா ஒரு சேஞ்ச் வரணும். அந்த நாள்ல ஒரு சேஞ்ச் வரும், அல்லது அந்த நேரத்துல உங்களுக்கு ஒரு சேஞ்ச் வரணும் அப்படின்னு நீங்க அந்த மேனிஃபெஸ்டேஷன், அதாவது அந்த எண்ண அலைகளை நீங்க மாத்துறீங்க. அப்போ இதை நீங்க வந்து உங்களோட ஷார்ட் டேர்ம் கோல்ஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். உடனடியா ஒரு மாற்றம் வரணும் அப்படின்னு நினைக்கிற இடத்துலயும் நீங்க இதை பயன்படுத்தலாம். ஓகே, யூஸ்வலா நம்ம வந்து இந்த நம்பர்ஸ் வந்து எழுதும்போது வந்து என்ன கலர் பென் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்றது நேர்கள் கேட்கறது உண்டு. ஸோ இந்த மேனிஃபெஸ்டேஷன் நம்ம எழுதும் போதும் என்ன மாதிரியான கலர் பென்னை நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் மேம்? அண்ட் முக்கியமா வந்து இது எந்த நேரத்துல எழுதணும், அதுவும் எங்களுக்காக சொல்லுங்க. நீங்க லாங் டேர்மா ஒரு கோல் வச்சிருக்கீங்க, ஒரு ரொம்ப நாளா மேனிஃபெஸ்டேஷன் செஞ்சுட்டே இருக்கீங்க, அதுல ஒரு சில துளி கூட உங்களுக்கு அந்த மாற்றமே தெரியல, அதுக்கான ஸ்டெப்ஸ் எதுவுமே நடக்கவே இல்லை, நீங்க விருப்பப்பட்டது நடக்கல அப்படிங்கும் போது இந்த லாங் டேர்ம் கோல்ஸுக்கெல்லாம் நீங்க இதை பயன்படுத்திக்கலாம். அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, நான் வந்து எல்லோ அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஏற்கனவே, அதனால எல்லோ கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உங்ககிட்ட எல்லோ கலர் பேப்பர் இல்லைன்னா பரவாயில்ல, ஒயிட் கலரே நீங்க யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம ஒரு விஷ் சர்க்கிள் வந்து கிரியேட் பண்ணோம். அதாவது உங்களோட டிசைர் என்ன, உங்களுக்கு என்ன ஆசை இருக்கு அப்படிங்கறத நீங்க ஃபர்ஸ்ட் யோசிச்சுக்கோங்க. முதல்ல சின்னதா ஒரு ஆசையை எடுத்து ட்ரை பண்ணுங்க. அப்பதான் அடுத்தது உங்களுக்கு நம்பிக்கை வரும். கிரீன் கலர் பென், பச்சை கலர் பென் எடுத்து ஒரு சர்க்கிள், ஒரு சின்னதா ஒரு சர்க்கிள் வரைஞ்சிட்டு அதுல முதல்ல எழுத வேண்டியது ஒரு இன்ஃபினிட்டி சிம்பிள். இன்ஃபினிட்டி சிம்பிள் ஃபர்ஸ்ட் வரைஞ்சிடுறீங்க. அதுக்கு அடுத்ததா 1176 நம்ம இப்ப சொன்னோம் இல்லையா, அந்த ஏஞ்சல் நம்பரையும் எழுதிடுங்க. எழுதிட்டு கீழே உங்களோட விஷ், அதாவது உங்களோட ஆசை என்ன அப்படிங்கறத எழுதுங்க. சொன்ன மாதிரி ஒரு சின்ன ஆசையை எடுத்து ஃபர்ஸ்ட் எழுதுங்க. அதை எழுதி ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அது நடந்த உடனே அடுத்த ஆசைகளை எழுத ஆரம்பிங்க. இப்போ நீங்க கேட்டிருந்தீங்க எந்த நேரத்துல எழுதலாம் அப்படின்னு. எப்பவும் நான் சொல்றதுதான், காலையில காஸ்மிக் எனர்ஜி அதிகமா இருக்கிற நேரம் பிரம்ம முகூர்த்த டைம். எழுந்த உடனே எழுதிருங்க. ஏன்னா ஆல்பா வேவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, எண்ண அலைகள் உங்களுக்கு சரியான நோக்கத்தோட இருக்கும் அந்த நேரத்துல. அப்போ நீங்க எழுதிடுங்க. காலையில எழுதுறது நல்லது. மறந்துட்டனே அடுத்தது வேற எப்பயாவது எழுதலாமான்னா தாராளமா எழுதலாம். எப்போ உங்களுக்கு ஞாபகம் வந்தோ டக்குன்னு எழுதிடுங்க. கண்டினியூஸா எழுதணுமா? நிச்சயமாக டெய்லியும் எழுதணும், தொடர்ந்து எழுதணும். எவ்வளவு நாளைக்கு எழுதணும் அப்படின்னா 42 நாட்கள் நிச்சயமா கண்டினியூஸா தொடர்ந்து எழுதணும். அப்போதான், அதனாலதான் வந்து லாங் டேர்ம் கோல், கொஞ்சம் ஒரு பெரிய ஆசைகள் நிறைவேறாம இருக்குன்னா அதை வச்சுக்கோங்கன்னு சொன்னேன் இல்லையா, அதனால 42 நாட்கள் கண்டினியூஸா செய்யுங்க. சரி, இதுல வந்து 42 நாள்ல எனக்கு பீரியட்ஸ் ஆயிடுச்சுன்னா நான் செய்யலாமா அப்படின்னு லேடிஸ்க்கு ஒரு கொஸ்டின் வரும். தாராளமாக செய்யலாம். இங்க நீங்க எண்களை தான் வந்துட்டு நீங்க ஆக்டிவேட் பண்றீங்க. அதாவது அதுல இருக்க எனர்ஜியை நீங்க ரிசீவ் பண்றதுக்கு, அதாவது நீங்க எடுத்துக்கிறதுக்கு மேக்னெட்டா நீங்க மாற போறீங்க. சரியா? அதனால நீங்க தாராளமாக எழுதலாம்.
ஓகே. நெறைய பேருக்கு நெறைய ஆசைகள் இருந்தாலும், இப்ப குறிப்பிட்ட ஒரு சில பேருடைய தேவைகள் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜெனரேஷன்ல வந்து நெறைய பேர் வந்து ஃபாரின்ல வந்து படிக்க போணும், ஃபாரின்ல வந்து வேலைக்கு போணும், இல்ல ஃபாரின் போணும் அப்படிங்கிறதே நெறைய பேரோட கனவா வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜெனரேஷன் நம்மளால பார்க்க முடியுது. ஸோ குறிப்பிட்டு இந்த ஒரு தேவை இருக்கிறவங்க, இந்த மேனிஃபெஸ்டேஷன் பண்ணும்போது அவங்களுக்கு இது சக்சஸ் ஆகுமா மேம்? நிச்சயமா. கொஸ்டினா கேட்டுட்டீங்க நீங்க. இப்போ அதாவது சக்சஸ் ஆகுமா அப்படின்னு நீங்க கேட்டுட்டீங்க. அதுக்கு பதில் வந்து நிச்சயமா சக்சஸ் ஆகும். ஸ்பெசிஃபிக்கா அவங்களுக்கு சொல்லும் போதே என்னன்னா, இந்த விஷயத்தில் நீங்க எழுதும் போது எந்த கண்ட்ரிக்கு உங்களுக்கு விசா அப்ளை பண்ணியிருக்கீங்க, எங்கிருந்து உங்களுக்கு விசா வரணும் அப்படிங்கறது ஸ்பெசிஃபிக்கா அதுல எழுதணும். அந்த விஷ் சர்க்கிள் நம்ம போட்டோம் இல்லையா, இப்போ அதுல தெளிவா எழுதணும். எனக்கு இந்த நாள்ல எனக்கு இந்த விசா வந்துடுச்சு அப்படின்னு பிரசன்ட் டென்ஸ்ல வந்துடுச்சுன்னு தான் எழுதணும். வரும் அப்படின்னு எழுதுறதை விட வந்துடுச்சு அப்படின்னு எழுதுங்க. சரி, இதை வந்து இந்த பேப்பர்ல எழுத சொன்னோம் இல்லையா, அதுல குறிப்பா அந்த விசாவுக்குன்னு சொல்றோம். அதே மாதிரி நீங்க அப்ராட் போகணும்னு ஆசை இருக்கு, எந்த கண்ட்ரிக்கு போகணுங்கிறதையும் நீங்க சொல்லணும். நீங்க ஒரு 4-5 கண்ட்ரி ஒரு லிஸ்ட்ல வச்சிருக்கீங்க அப்படின்னா சரி, தப்பு இல்லை, 4-5 ஆப்ஷன் வச்சுக்கிறது எப்பயும் தப்பு இல்லை. ஆனா ஒரு ஆசை இருக்கும் இல்லையா, இந்த இங்க போனா எனக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணும் இல்லையா. நீங்க என்ன வேலை பார்க்க போறீங்க, இல்ல பிசினஸ் செய்ய போறீங்களா, அது எல்லாமே வந்துட்டு அந்த இதுல அந்த விஷ் சர்க்கிள்குள்ள கரெக்டா தெளிவானதா எழுதி அதை நல்லா ஃபோல்டு பண்ணிக்கலாம். அது ஃபோல்டு கூட நீங்க எப்பவுமே எப்படி செய்யணும் அப்படின்னா, நிறைய பேர் வந்து இப்படி ரிவர்ஸ்ல பேப்பர்ல இப்படி ஃபோல்டு பண்ணுவீங்க. அப்படி பண்ணக்கூடாது. இப்படி எழுதி இருக்கீங்க, இந்த விஷ் சர்க்கிள் எழுதியிருக்கோம் இல்லையா, இன்ஃபினிட்டி, உங்களோட அந்த ஏஞ்சல் நம்பர் 1176, அடுத்தது உங்களோட ஆசை எழுதி இருக்கீங்கல்ல, அதை நீங்க உங்க சைடு இப்படி திருப்பி வச்சு உங்க சைடு இப்படி ஃபோல்டு பண்ணணும். ஓகேயா, இப்படி நீங்க மடிக்கணும். இந்த மடிக்கும் போது 3 முறை ஃபோல்ட் ஆகணும். ஒரு ஃபோல்டு ஃபர்ஸ்ட், அடுத்தது இன்னொரு முறை, ஓகே, அடுத்தது இன்னொரு முறை. அப்போ 3 மடிப்பா இது இருக்கும். இத பில்லோ கடியில வச்சுக்கலாம், அல்லது உங்களோட ஹேண்ட் பேக், உங்களோட பர்ஸ். இது எதுக்காக அப்படின்னா, இது இந்த மாதிரி நம்மளோட டிராவல் ஆகும்போது இது என்ன ஆகும்னா, அந்த எண்ண அலைகளை உங்களுக்கு தூண்டி விட்டுட்டே இருக்கு. ஓ, எனக்கு இந்த ஆசை இருக்கு, நான் இதற்காக முயற்சியை நான் எடுக்கணும், நான் அதற்காக என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற அந்த எண்ண அலைகளை வந்து இது ஆக்டிவேட் பண்ண உங்களுக்கு பயன்படும். இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்மளுடைய காஸ்மோ வியூ நேயர்களுக்காக அதிரடியா அவங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் நடக்கணும் அப்படின்னா அதற்கு வந்து என்ன ஏஞ்சல் என்ன வந்து நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்றத பத்தி நிறைய விஷயங்கள் வழக்கம் போல நிறைய டிப்ஸ் எங்களுக்காக கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி மேம். மிக்க மகிழ்ச்சி. மிராக்கிள் வில் ஹேப்பன், மிராக்கிள் டஸ் ஹேப்பன். நான் உங்கள் ரேகா, த டாரட் குயின்.